பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றுபட்டு உழைப்போம் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வீட்டையும் நாட்டையும் மகளிரே வழிநடத்தும் சூழலை ஏற்படுத்துவோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மகளிர் நாள் நாளை கொண்டாடப்படும் நிலையில் அனைத்து மகளிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உளமார்ந்த மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் நாள் நூற்றாண்டுகளை கடந்த வரலாறு கொண்டதாகும். 1789ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது சமத்துவம், சுதந்திரத்துவம், வாக்குரிமை ஆகிய மூன்றையும் வலியுறுத்தி பாரிஸ் நகரில் பெண்கள் போராடத் தொடங்கியதுதான் மகளிர் நாள் கொண்டாடப்படுவதற்கான தொடக்கமாகும். அதன்பின் உலகம் முழுவதும் உள்ள மகளிர் தங்களின் கோரிக்கைக்காக குரல் கொடுத்த நிலையில் 1911ஆம் ஆண்டில்தான் சர்வதேச மகளிர் நாளை ஐநா அமைப்பு முறைப்படி அறிவித்தது. 21ஆம் நூற்றாண்டு பிறந்து கால் நூற்றாண்டாகியும் பெண்களால் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகின்றன. பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்பதற்கு புதுவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுதான் வலிமிகுந்த எடுத்துக்காட்டு. ஆணுக்கு இணையாக பெண்கள் முன்னேற வேண்டும், சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் நமது உயர்ந்த நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் எட்டப்பட வேண்டுமென்றால் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவே உலகம் முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பாக நடமாட வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்க அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க உலக மகளிர் நாளான இந்த நன்னாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டையும் நாட்டையும் மகளிரே வழிநடத்தும் சூழலை ஏற்படுத்துவோம் என கூறியுள்ளார். உலகம் எங்குமே பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற பொய்யான நம்பிக்கை நிலவி வருகிறது. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் போர்க்குணம் அதிகமாகும். ஆண்கள் வென்றுவிட்டதாக பெருமிதப்பட்டு கொண்டாலும் அவர்களின் வெற்றிக்கு பின்னணியில் இருப்பது பெண்கள்தான். சங்க காலத்திலிருந்து நிகழ்காலம் வரை இதற்கு ஏராளமான நாயகியரை உதாரணமாக கூற முடியும். உலகிலேயே மகளிருக்கு மிக அதிக மரியாதை வழங்கும் சமுதாயம் தமிழ்ச் சமுதாயம். பெண்களை கடவுளுக்கு மேலாக வைத்து வழிபடும் சமுதாயமும் தமிழ்ச் சமுதாயம்தான். மனித நாகரிகங்கள் வளர காரணமாகவும் வாழ்வாதாரம் மற்றும் பாசன ஆதாரமாகவும் திகழும் நதிகளுக்கு கூட பெண்களின் பெயரை சூட்டியதில் இருந்தே மகளிரை தமிழ்ச் சமுதாயம் எந்த அளவுக்கு மதித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நடைமுறை வாழ்விலும் அதே மரியாதை வழங்கப்பட வேண்டும். பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அனைத்து துறைகளிலும் சாதிப்பார்கள். பெண்களை ஆண்களுக்கு அடுத்தபடியாக வைத்து பார்க்கும் மனநிலை விலக வேண்டும். நாட்டையும் வீட்டையும் தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் அனைத்து துறைகளிலும் சாதனைகளை படைத்தது போன்றே இதிலும் சாதிப்பார்கள். எனவே வீட்டையும் நாட்டையும் மகளிரே வழிநடத்தும் உன்னத சூழலை உருவாக்குவதற்காக கடுமையாக உழைக்க மகளிர் நாளான இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்.